Hi students, welcome to KC Botany. 2026 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29/5/2026 நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 12 இதை வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே பண்ணோம். அதுக்கடுத்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனு, அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனு, அதுக்கடுத்து நம்ம எங்கே ஸ்கூல் படிச்சிருக்கோம், அதுக்கடுத்து நம்மளுடைய அகடமிக் இன்ஃபர்மேஷனு, அதுக்கடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியூ பார்க்கணும். அதுக்கடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான காலேஜஸ் நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே அப்ளிகேஷன் தான், உங்களுக்கு எத்தனை காலேஜ் எத்தனை டிபார்ட்மெண்ட் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ திருச்சியில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு நான் வந்து மேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு சப்ஜெக்ட் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய சப்ஜெக்டும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். எது வந்து ஃபஸ்ட்டு எது செகண்டு, அதேமாதிரி காலேஜும் எது ஃபஸ்ட்டு செகண்டு இது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து மாற்றி பண்ணிடாதீங்க. ஒரே டைமில் எல்லாமே எல்லா காலேஜஸ்க்கும் நீங்கள் ஒரே டைம் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜுக்கும் கொஞ்சம் அந்த ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். சரிங்களா, ஒரு ஆட் பண்ண ஒரு ₹2 உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா, அதனால் ஒரே டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுறேங்க. இங்கே வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து காலேஜஸ் இருக்குது, அது ஷிஃப்ட் பேசிஸாக, உமன்ஸுக்கு தனியாக இருக்கா, இது எல்லாமே இருக்குது. எது கோயட் காலேஜஸ் எல்லா லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த காலேஜஸ்க்கு எல்லாமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டெப் வைஸாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அல்லது மொபைலில் அல்லது லேப்டாப்பில் நீங்களே ஓனாக பண்ணுறீங்கனாலும் இதை பார்த்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், தெளிவாக பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ஷீட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, இந்த பேசிஸ்லாம் நமக்கு வந்து கேட்கும். அதனால் இது ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் வந்து தேடிட்டு இருக்க தேவை. இதில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே இந்த டேட்டா ஷீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஒரே டைமில் எல்லா காலேஜஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் போட்டேன், இன்னொரு டிஸ்ட்ரிக் வந்து போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதேமாதிரி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வச்சுங்க. இமெயில் ஐடி கரெக்டாக என்ன பண்ணுங்கள், கொடுங்க. நீங்கள் வந்து மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மிஸ்டேக்காக பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரெடி ஆகிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.